Hi people, welcome to this video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ஐடிசி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தீங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கம்பெனியாக இருக்குது. நிறைய நியூஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த கம்பெனியில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பற்றின வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ வீடியோஸை நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இதோட கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை மட்டும் நம்ம இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட் வச்சு செக் பண்ணலாம். மற்றபடி சாட் ஜிபிடி வச்சும் கொஞ்சம் செக் பண்ணலாம். அண்ட் செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி அப்படின்ற கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் அதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன விதமான கம்பெனி ஓகே அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். அண்ட் தேர்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப் ஆகும் ஓகே அண்ட் இந்த கம்பெனி என்ன செய்ய ட்ரை பண்றாங்க ஃபியூச்சர்ல அப்படின்றத அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்தே கம்ப்ளீட்டா செக் பண்ணலாம். ஓகே ஸோ இது வந்து 3 வீடியோஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அண்ட் செக் பண்ணலாம். ஸோ ஈச் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் அப்படின்ற டார்கெட் வச்சு தான் ஒர்க் பண்றோம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஐடிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கான்கிளரமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்கிளரமேட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ள பல கம்பெனிங்க இருக்கும். கிட்டத்தட்ட ஐடிசி உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கம்பெனிங்க இருக்கு. ஸோ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இருக்கு, சிகரெட் இருக்கு, பேப்பர் கம்பெனி இருக்கு, பேக்கேஜிங் கம்பெனி இருக்கு, அக்ரி பிசினஸ் இருக்கு. ஆக்சுவலி ஒரு ஐடி கம்பெனி கூட அவங்க கிட்ட இருக்கு. ஓகே ஹோட்டல்ஸும் அவங்க வச்சிருந்தாங்க. இப்பதான் வந்து ஹோட்டல்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 கம்பெனி இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்றது இதோட ஃபுல் நேம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சிகரெட் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஐடிசின்றது. ஸோ இவங்களோட சிகரெட் கம்பெனி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்ஸ் சிகரெட்னு தான் நினைக்கிறேன். ஓகே நானும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஐடிசி சிகரெட். ஓகே ஸோ அவங்களோட ஃபேமஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கு, கோல்டு ஃபிளேக்கு, நேவி கட்டு, பிளேயர்ஸு, இந்தியா கிங்ஸ், அமெரிக்கன் கிளப், கேப்ஸ்டன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோல்டு ஃபிளேக் தான் இருக்கலே ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இது அது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு இந்தியன் பிராண்ட். சிகரெட் பிராண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அசைச்சிக்கவே முடியாது யாராலுமே. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிராண்ட் இவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிகரெட் அப்படின்றது தான் வந்து இவங்களோட மெயின் பிசினஸ். ஓகே ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட மேஜர் இன்கம் சிகரெட்ல இருந்து தான் வருது. அண்ட் இப்போவும் அவங்க ஒரு சிகரெட் கம்பெனி மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்ல இருந்து மூவ் பண்ணணும், சிகரெட்டை விட்டு தள்ளி வந்துடணும் அப்படின்றத அவங்க எய்ம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல கம்பெனி இருந்தாலும் சிகரெட் தான் இவங்களோட மேஜர் பிசினஸ். ஓகே ஸோ இந்த கம்பெனியோட பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து சேல்ஸ் ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்ட்டா இன்க்ரீஸ் ஆகணும். அது ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 35,000 அப்புறம் 38,000, 39,000, 42, 43, 48 ஓகே 49 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கோவிட்ல மட்டும் தான் அதே சேல்ஸ் அப்படியே இருக்கு 49ல. அதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்ச பிறகே வந்து பார்த்தீங்கன்னா 60, 70, 67, 75, 79 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது டிப் ஆகுது. அது வந்து இந்த இயர். ஓகே. இந்த ஒரு இயர் தான் டிப் ஆகுது. ஸோ அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஸோ சேல்ஸ் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ 9,000, 9,700, 9,500 கொஞ்சம் டிப் ஆயிருக்கு, கீழே போயிருக்கு. 10,000, 11,000, 12,000, 15, ஸோ 13. ஸோ இது கோவிட் இயரா இருக்கும். ஸோ ஆமா இது கோவிட் இயர். ஸோ அங்க அங்க கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 15, 19, 20, 35. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகினே தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு. ஓகேங்களா? ஸோ சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏதாவது ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. மத்தபடி இந்த கம்பெனிக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட சேல்ஸ் அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். ஓகே. இது வந்து ஒரு 60,000 crore, 75,000 crore அப்படின்றது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட். இவ்ளோ அமௌண்ட் வச்சிருக்கிற ஒரு சேல்ஸ் பண்ற ஒரு கம்பெனி வந்து குரோத் ஆகுறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஓகே. ஏன்னா வந்து ஒரு கம்பெனி ஓரளவுக்கு மேல குரோத் ஆயிட்டாங்கன்னா, பெருசாயிட்டாங்கன்னா, அதுக்கு மேல பெருசாவறது ரொம்ப கஷ்டம். ஆனா அத டிஃபீட் பண்ணி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு. ஓகேங்களா? பெரிய கம்பெனி இன்னும் பெருசா வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இவங்க அத நடத்தி காமிக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுவே ஒரு சூப்பரான ஒரு திங். ஸோ சேல்ஸ் நல்லா இருக்கு. ஆ நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா ஏறுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஓகே. ஸோ இதுக்கு ஒரு டிக் மார்க் போட்டுடலாம்.
அண்ட் இதுக்கும் ஒரு டிக் மார்க் போட்டலாம். ஓகே. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ என்னதான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனாலும், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்கணும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்த இயருக்கு செக் பண்ணலாம். ஸோ இந்த இயர் வந்து 2025 இந்த இயருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ப. ஸோ 2025க்கு பார்த்தீங்கன்னா, 75,000 crore ஆஃப் சேல்ஸுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 35,000 crore ஆஃப் நெட் ப்ராஃபிட் குடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% கிட்ட வரும். 50% இல்ல 40% வரும். நம்ம வொர்க் அவுட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ 35 டிவைடட் பை 75 இன்டூ 100 போட்டீங்கன்னா நமக்கு பெர்சன்டேஜ் வரும். ஸோ நம்ம நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா 46% ப்ராஃபிட். 46% ப்ராஃபிட் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பெர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 அவங்க சொல்ற நம்பர் வந்து 40 ஆ 46%. ஓகே. இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால எந்த கம்பெனியுமே வந்து ஏர்ன் பண்ணாது. எந்த கம்பெனியுமே ஏர்ன் பண்ணது. அதுவும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஸோ இவ்ளோ ஏர்ன் பண்ற கம்பெனி ஏன் இவ்ளோ அவ்ளோ சீப்பா இருக்காங்க அப்டின்னா, அதுக்கு ஒரே காரணம் தான். இந்த லாபம் வரதுக்கு காரணமும் சிகரெட்டு. இந்த ஷேர் பிரைஸ் ஏறாம இருக்கிறதுக்கு காரணமும் சிகரெட். ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்ட நல்லா இன்கம் வந்தாலும், இந்தியன் கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இவங்க டாக்ஸ் அதிகமா போடணும்னு பார்க்குறாங்க. சிகரெட் கன்சம்ப்ஷன் சிகரெட் புடிக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக, ஆ அதிகமா கவர்ன்மெண்ட் வந்து டாக்ஸ் இவங்க மேல லெவி பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது ஒண்ணு. அதே மாரி சிகரெட் புடிக்கிறவங்களோட கிரவுட் வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் கம்மியாவற மாரியும் ஒரு தாட் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 2 விஷயத்தாலும் சிகரெட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் குரோத் ஆவாது. அது ரொம்ப ஸ்லோவா தான் குரோத் ஆகும். 1. இன்னொன்னு டாக்ஸும் கவர்ன்மெண்ட் வந்து போட்டுன்னே இருப்பாங்க சிகரெட் மேல. ஏன்னா வேர்ல்டு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சிகரெட் கம்பெனி மேலயுமே கவர்ன்மெண்ட்ஸ் வந்து ஹை டாக்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா வந்து ஆ எ இந்த சிகரெட் கம்பெனிஸ் வந்து பெருசா சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றனால அவங்க அத போடுறாங்க. ஸோ அதுதான் இந்த கம்பெனிக்கு இருக்க ஒரு கெட்ட விஷயம். ஸோ கெட்ட விஷயம்னாலும் வந்து சொசைட்டிக்கு நல்ல விஷயம். ஏன்னா சிகரெட் பிடிக்கிறத தடுக்கணும். ஸோ கவர்மெண்ட்ட தடுக்கிறதுக்கு டாக்ஸ் அதிகமா போட்டு, சிகரெட் விலைய ஏத்தி, சிகரெட் பிடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கரேஜ் பண்ண பார்க்குறாங்க. ஆனா அப்படி இருந்தாலும், சிகரெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்எலாஸ்டிக் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்எலாஸ்டிக்னா, நீங்க விலைய வந்து கம்மி பண்ணாலும், விலைய நீங்க ஏத்துனாலும், அதே அளவுக்கு ஜனங்க தான் சிகரெட் புடிப்பாங்க. ஸோ நீங்க ஒரு சிகரெட் அன்னைக்கு என்ன விலைன்னு தெரியல. ஒரு ரூ. 10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சிகரெட் விலைய பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 5ன்னு கம்மி பண்றோம் அப்படின்னா, அதுக்குன்னு எல்லாரும் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சிகரெட் புடிப்பாங்களான்னா, இல்ல. ஓகே. விலை கம்மி ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சிகரெட் புடிப்பாங்களா? இல்ல. அதே மாரி வந்து நீங்க விலைய ஏத்துனாலும், சிகரெட் புடிக்கிறவங்க வந்து பெருசா பெருசா டிஸ்கரேஜ் ஆக மாட்டாங்க. ஓகே. ஏன்னா சிகரெட் பிடிக்கிறது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம்ன்றது சிகரெட். ஓகே. ஏன்னா அதுல நல்ல ப்ராஃபிட் இருக்கு. ஆனா கெட்ட விஷயம் என்னன்னா, அதுவும் அதே சிகரெட். ஏன்னா அதுல குரோத் இல்ல. கவர்ன்மெண்ட் டாக்ஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஒரு யூனிக்கான பிரச்சனை. வேற எந்த கம்பெனிக்கும் இந்த மாரி ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு கம்பெனிக்கு தான் இந்த வித்தியாசமான ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுற டேட் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வீக். ஓகே. ஸோ 2025 ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து டாக்ஸ் போட போறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் போடலாம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதனால தான் இந்த ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 1 மாச டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் பிரைஸ் வந்து 416 இருந்த இந்த ஷேர். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 400க்கே போயிடுச்சு. ₹16 இதுக்கு கம்மி ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 4% கீழ போயிட்டாங்க. ஓகே. இல்ல 6 மந்த் நீங்க டேட்டா எடுத்தீங்கன்னா கூட ஓகே. 6 மந்த்ஸ் டேட்டால இருந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா டாக்ஸ் பத்தி இப்ப தான் பேசுறாங்க. ஸோ ஒரு 424லருந்து இந்த கம்பெனி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, 400க்கு போயிருக்காங்க அப்புட்ன்னா, அதுக்கு மெயின் காரணம் வந்து கவர்ன்மெண்ட் வந்து டாக்ஸ் போட போறாங்க. ஐடிசியோட மேஜர் ஓகே சிகரெட் சேல்ஸ் மேல அவங்க போட போறாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்க ஒரே ஒரு பிரச்சனை. ஓகே. ஸோ சிகரெட் தான் இவங்களோட ஒரு மைனஸ் பாயிண்ட். ஸோ இந்த மைனஸ் பாயிண்ட்ட எப்படி இவங்க ஓவர் கம் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து ஐடிசியோட கேம். ஓகே. அந்த கேம் தான் அவங்க வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்னும் அத பெரிய லெவல்ல வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஸோ இவங்களோட மத்த விஷயங்களையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கக்கூடாதுன்னா கடன். இந்த கம்பெனி வரைக்கும் கடன் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 285 crore தான். இந்த 285 crore அவங்களால அடைக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒரு ஒரு விஷயமே இல்ல இந்த கம்பெனிக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 35,000 கோடி சம்பாதிக்கிற இந்த கம்பெனியால, ஓகே. ஒரு 285 crore அத வந்து கட்ட முடியாதா என்ன? அதெல்லாம் அவங்க ஈஸியா கட்டிடுவாங்க. ஸோ இந்த கடன் அப்படின்றது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். ஓகே. கடனே கம்மி ஆயிடுச்சுன்னா, வட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். வட்டியும் பாருங்க ரொம்ப கம்மி. 52 தான் அவங்க அ கடன் க்கு வட்டி கட்டுறாங்க. ஸோ 52லாம் இந்த கம்பெனிக்கு ஒண்ணுமே இல்ல. அதாவது ஒரு சேஞ்ச் மாரி. ஓகே. நம்ம நம்ம பாக்கெட்ல இருக்கிற சில்லற பணம் மாரி அவனுங்களுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு அது ப்ராப்ளமே இல்ல.
இது தவிர்த்து இவங்கள ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ரிசர்வ். எக்கச்சக்கமா பணம் இவங்க வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அதுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நெறைய கம்பெனிஸ வாங்கிடுறாங்க. ஓகே. ஸோ செஞ்சுரி பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் கம்பெனிய வந்து வாங்கியிருக்காங்க. ஃபுல் கேஷ் குடுத்து வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனிய. ஓகே. இந்த கம்பெனில பாருங்க, இவங்க கிட்ட கேஷ் எவ்வளவு ரூபா இருக்குன்னு பார்க்கலாம். இவங்கலாம் கேஷாவே பாருங்க, சும்மாவே வந்து ஒரு 4000 குரோர் கேஷ் வந்து சும்மா வச்சிருக்க ஒரு கம்பெனி இது. ஓகே. ஸோ வெறும் கேஷே வந்து 4000 குரோர்னா, அவங்க நெனச்சாங்கன்னா ஒரு ஒரு சின்ன சைஸ் கம்பெனிலாம் வாங்கிட்டு அவங்க போயின்னே இருக்கலாம். ஒரு மிட் சைஸ் கம்பெனிலாம் அவங்க வாங்கிட்டு போயின்னே இருக்கலாம். அப்படிதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிட்டத்தட்ட 7200 கோடி கேஷா இருந்தது பார்த்தீங்கன்னா, 4000 கம்மியா இருக்கு. ஸோ 3000 கோடி வந்து கேஷாவே வந்து ஒரு கம்பெனி குடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அப்படி குடுத்து வாங்கியுமே இன்னும் ஒரு 4000 கோடி அவங்க கிட்ட சும்மா இருக்கு. ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஷேரும் பெருசா இஷ்யூ பண்றது இல்ல. ஸோ இங்க தான் இஷ்யூ பண்ணியிருக்க மாரி காமிக்கிறாங்க. ஓகே. ஆனா வந்து லாஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 5 இயர்ஸ் கூட பாருங்க. ஓகே. ஒண்ணும் பெருசாலாம் இவங்க வந்து ஷேர் இஷ்யூ பண்ண மாரிலாம் இல்ல. ஓகே. ரொம்பலாம் வந்து பெரிய லெவல்ல ஷேர் இஷ்யூ பண்ண மாரி இல்ல. கிட்டத்தட்ட 1200 crore லருந்து 220 crore இப்ப 1251 crore. அதாவது அ நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு 3% ஆஃப் ஷேர்ஸ் தான் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3% ஆஃப் ஷேர்லாம் ஒரு கம்பெனிக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஸோ அதுவும் இவங்க சூப்பரா தான் பண்றாங்க. ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஒரு ஒரு சூப்பரான கம்பெனி. ஆனா, அப்போ இவ்ளோ நல்ல கம்பெனி ஏன் பிரச்சனை இருக்கு அப்படின்றத நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். இவங்களோட பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள மத்த கம்பெனியோட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலிவரோட நீங்க இந்த கம்பெனிய கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் யூனிலிவரோட சேல்ஸும், இவங்களோட சேல்ஸும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. ஓகே. ஆனா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பிஇ வச்சு தான் நம்ம வந்து எந்த கம்பெனியும் செக் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் அண்ட் ஹையர் பிஇ போதோ, அதுதான் வந்து மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகப்படியா அந்த அந்த கம்பெனிக்கு விலை குடுத்து வாங்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஸோ பிஇய பொறுத்தவரைக்கும் பிஇய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் லீவர் 58 பிஇ வச்சிருக்காங்க. ஆனா ஐடிசி பாருங்க 24 பிஇ தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சிகரெட் பிசினஸ் உள்ள இருக்கிறதால தான் இந்த பிவி வந்து கம்மி ஆகுது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இவங்க அ எஃப்எம்சிஜிலயும் இருக்காங்க, அதுலயும் இருக்காங்க. எல்லா நெறைய செக்டர்ல இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி செக்டர் இது பெருசா ஆக ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ். ஓகே. இவங்க விக்கிற சோப்பு, அ ஊதுவத்தி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷாம்பூஸு, ஓகே. பிஸ்கெட்ஸ் இதெல்லோட சேல்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆயிட்டு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா வருது அப்டின்னா, கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு தொடரலனாலும், கட்டாயமா இந்த பிஇ வந்து ஒரு 30 அந்த ரேஞ்சுக்காவது போகும். லாஸ்ட் 5 இயர்லயே பாருங்க இந்த கம்பெனி வந்து 23 பிஇலருந்து கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்ட் ஆயி 26 ஆவது வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க கூட 25ல தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பெனியோட பிஇ எக்ஸ்பேண்ட் தான் ஆவுது. ஓகே. ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆவ ஷேர் பிரைஸ் ஏறும். ஓகே. ஸோ இவங்க எஃப்எம்சிஜிக்கு மூவ் இவங்களோட ஷேர் பிரைஸும் ஏறும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கம்பெனியோட ஒரு நல்ல விஷயம். ஆனா கெட்ட விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகே. சிகரெட் தான் இவங்களோட ஒரே ஒரு பிளஸும் அதான், மைனஸும் அதான். ஓகே. ஸோ அப்ப ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஐடிசி பெட்டரான்னு கேட்டா 100 டைம்ஸ் பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு இவங்க கிளியர் கட் பிளான் வச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கிட்ட அந்த பிளான் இல்ல. ஸோ யார் கிட்ட பிளான் இருக்கோ, ஓகே. யார் கிட்ட பிளான் இருக்கோ அந்த கம்பெனி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு 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 ஆர்வம் இருக்கும். ஓகே. ஸோ ஐடிசிக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளான் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இது தவிர்த்து இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்ப இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 5 இயரோட ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா, அதோட ஆவரேஜ் பிஇ 5 இயர் ஆவரேஜ் பிஇ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 24 பிஇ. இப்போ அவங்க இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, 25 பிஇ. மொத்தம் அதுல பெரிய டிஃபரன்ஸே இல்ல. 24க்கும் 25க்குலாம் ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ஸோ இவங்க ஆவரேஜ் பிஇல தான் ட்ரேட் ஆகுறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த கம்பெனி என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆச்சோ, கிட்டத்தட்ட அதே பிஇல தான் அது ட்ரேட் ஆகின்னு இருக்கு. ஓகே. ஸோ பிரைஸ் வைஸ் அது ஏறி இருக்கலாம். பிரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 160லேருந்து இன்னைக்கு 400 ஏறிக்கலாம். ஆனா பிஇ வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஆ ஓகே. முன்ன வந்து அந்த கோவிட் விட்டுருங்க. கோவிட் வந்து சரியான டைம் கிடையாது. ஓகே. ஓகே. இந்த டைம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் அது வந்து 22 பிஇ அந்த மாரி தான் ட்ரேட் ஆகுது. ஸோ எப்படியும் அவங்க நார்மலாவே 24 பிஇ தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த பிரைஸ் எடுத்தீங்கனாலும், ஓகே. ஒரு 300ல நீங்க வாங்கியிருந்தாலும் அதே பிஇ தான். நீங்க இன்னைக்கு 400ல வாங்கியிருந்தாலும் அதே பிஇ தான். ஸோ இது ஒண்ணும் ரொம்ப விலை ஜாஸ்தியாவும் ஆவல, கம்மியாவும் ஆவல. அதே மாரியான பிஇல தான் மென்ஷன் ஆகுது. ஓகே. பிரைஸ் வேணா ஏறி இருக்கலாம். ஆனா பிஇயும் அதே ரேட்ல தான் அது 24, 25ல தான் அது ட்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த கம்பெனி இங்கேருந்து எப்படி போலாம் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும்
ஹோல்டிங்ஸுமே பார்த்துடலாம் யார் எவ்வளோ ஹோல்டிங் பண்றாங்க. ஸோ இன்வெஸ்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா இதுல மேஜர் இன்வெஸ்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமான பணம் போட்டிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்ஐசி போட்டிருக்காங்க அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா 40% ஹோல்டு பண்றாங்க. அது தவிர்த்து பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% ஹோல்டு பண்றாங்க. கிட்டத்தட்ட 36 லேக் பீப்புள் இந்த ஷேரை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஷேர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல ப்ரொமோட்டர் டிஃபைன்டு கம்பெனி இல்லை இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு ப்ரொஃபஷனலா ரன் பண்ற கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோட்டர் ஓனர் அப்படின்றவங்க யாருமே கிடையாது இப்போ. ஓகே, ஸோ இது தவிர்த்து வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களோட ஷேர் பிரைஸ் பார்க்கலாம். ஸோ இவங்க ஷேர் பிரைஸ் எப்படி நம்ம கம்ப்யூட் பண்ணலாம், இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்றது நம்ம எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சி ஐடிசியோட இந்த ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 400ல இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா இது 500க்கு போகும்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் சொல்றாங்க. ஓகே, ஸோ 400லேருந்து 500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% மூவ்மெண்ட். ஸோ 25% இந்த ஷேர் போகும்னு சொல்லிட்டு அனலிஸ்ட்டுங்க சொல்றாங்க. நான் சொல்லல, அனலிஸ்ட் சொல்றாங்க. அனலிஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 பேர்ல 34 பேர் வந்து இந்த ஷேரை வாங்குங்க, நெக்ஸ்ட் 1 இயருக்கு நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஒருத்தர் வந்து இத ஹோல்டு பண்ணுங்க, வாங்காதீங்க, விக்காதீங்கன்னு சொல்றாரு. ஒருத்தர் வந்து இத வித்துருங்கன்னு சொல்றாரு. ஓகே, இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் லோவஸ்ட்டா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து 400லேருந்து 425 தான் போவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க, இல்ல இது 567 போலாம். ஓகே, 400லேருந்து 567 போலாம்னு சொல்றாங்க. ஆனா ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, இது ₹500 தான் டார்கெட் குடுத்துருக்காங்க. 400லேருந்து 500 போகும்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு வருஷத்துல இது 25% மேல போகும்னு சொல்றாங்க. ஓகே, எக்ஸாக்ட்டா அந்த ரேட் போகுமான்னு தெரியாது. ஆனா டார்கெட் அங்கே தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இன்னும் 1 இயர்ல ஒரு 500ல இருக்கு. ஓகே, ஸோ எந்த பேட் நியூஸும் இல்ல, கோவிட் மாரி ஒரு விஷயம் இல்ல அப்புட்ன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஒண்ணும் பெருசா கவுரல அப்புட்ன்னா, இந்த பிரைஸ இந்த ஷேர் தொட்டுடும். ஓகே, இந்த பிரைஸ அப்ராக்ஸிமேட் தொடும். 500 தான் தொடணும்னு அவசியம் இல்ல. இது ஒரு 450 கூட தொடலாம், 460 கூட தொடலாம். ஆனா அப் மூவ்மெண்ட் வந்து அப் சைடு இருக்கு. ஓகே, ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் அப் சைடு இருக்கு. ஸோ ஆ இது தவிர்த்து நம்ப பார்க்க வேண்டியது, நம்மளே கூட நம்ம ட்ரை பண்ணலாம். கணக்கு போட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஆ அ ப்ராஃபிட் வந்து ஒரு 10% ஆவரேஜா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஏறும். 3 டூ 5 இயர்ஸ்க்கு வந்து 10% ஏறும்னு சொல்றாங்க. நம்மளும் அத ஒரு தடவ செக் பண்ணலாம். ஸோ P&Lல போனீங்கன்னா, அவங்களே ஒரு பாக்ஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஒரு வருஷமும் 8%னும், 5 இயர்ல வந்து 5%னும், 3 இயர்ல 9%னும் இருக்கு. ஸோ ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வொர்ஸ்ட் பேசிஸ்ல ஒரு 5% எடுத்துக்கலாம். அனலிஸ்ட்ங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 8%. ஸோ நம்ப ஒரு 5% இந்த கம்பெனி ஏறுச்சுன்னா என்ன ஆகும்? வொர்ஸ்ட் கேஸ்ல 8%ல இது ஏறுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு 27 பிஇ இருக்கு. ஓகே, இபிஎஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து 5% அண்ட் 8%ல போனா இது எப்படி இருக்கும்? அப்படின்றத நம்ப செக் பண்ணலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ நம்ம இங்க ஒரு வொர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அது ஒரு 5% குரோத்ல எடுத்துக்கலாம். 5% ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆர் இபிஎஸ் குரோத் எடுத்துக்கலாம். இபிஎஸ் குரோத் எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி நம்ப ஒரு ஒரு பெஸ்ட் கேஸும் எடுக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் கேஸ்ல ஒரு 8% ஏறுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எங்க போய் நிக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஷேரு. ஸோ நம்ம பார்த்ததும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து 27.7க்கு ஓகேங்களா. 27.7 நம்ம 20 ஓகே 27.7 சரி நம்ம அந்த நம்பரே எடுத்துக்கலாம். 7.8னே கூட எடுத்துக்கலாம். ஓகே. இங்கேருந்து 3 வருஷத்துக்கு இந்த ஸ்பீட்ல குரோத் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமே. 1.05 இன்டூ 1.05 இன்டூ 1.05 ஓகே. ஸோ ஓகே. ஆ இது வருதான்னு தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. இங்க இடமே இல்ல. எங்கேயும் வொர்க் அவுட் பண்றதுக்கு. சரி. இந்த இடத்துல வேணா வொர்க் அவுட் பண்ண பார்க்கலாம். ஓகே.
ஸோ ஒரு 3 இயர்ஸ்ல இந்த ஷேர் பிரைஸ் எங்க போய் நிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. நம்ம ஈஸியா பார்த்துடலாம். ஸோ நமக்கு கால்குலேட்டர் வேணும். ஸோ 27.8 இன்டூ 1.05 இன்டூ 1.05 இன்டூ 1.05. இதுல தான் அந்த growth ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 3 இயர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இந்த இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32.2 அப்படின்ற இடத்துக்கு இது போயிடும். ஓகேங்களா? இது 32க்கு போயிடும் எடுத்துக்கலாம். பிஇ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நார்மலாவே ஒரு 25 அந்த பிஇ நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா 32 ஸோ 32 இன்டூ 25 இபிஎஸ் இன்டூ பிஇ போட்டு தான் பிரைஸ் வரும். அப்படின்னா இந்த ஷேர் பிரைஸ் ஒஸ்ட் கேஸ்லயுமே இந்த 3 வருஷத்துல இந்த கம்பெனியோட விலை வந்து 800 தோடும். ஓகே. பெஸ்ட் கேஸ்ல நம்ம பார்க்கலாம். ஒஸ்ட் கேஸே நல்லா தான் இருக்கு. ஓகே. பெஸ்ட் கேஸ்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ 1.08 ஒரு வருஷமா 8% ஏறுது அப்படின்றது தான் நம்ம 0.8 அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே. அப்படி எடுத்தீங்கன்னா இது எங்க போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 27.8 இன்டூ 1.08 இன்டூ 1.08 இன்டூ 1.08. ஓகே. அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஷேர் பிரைஸ் 35 தொட்டுரும். ஓகே. ஸோ 35 தொட்டுதுன்னா பிஇ வந்து 25ல இருக்குன்னு நம்ம அசம்ஷன் பண்ணாலும் இந்த ஷேர் பிரைஸ் வந்து 875 தொட்டுரும். ஓகேங்களா? நம்ம கன்சர்வேட்டிவா எடுத்தாலும் 800 தொடும். இல்ல அதிகபட்சமா நம்ம எடுத்தாலும் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே ஓகே இந்த பிரைசிங்ல ரீச் பண்ணிட்டோம். 800யோ இல்ல 875யோ இன்னும் 3 வருஷத்துல ரீச் பண்றதுக்கான ஹை சான்ஸுங்க இருக்கு. ஒஸ்ட் கேஸ்ல கூட இது வந்து இங்க ரீச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த கம்பெனி லாங்கர் டேர்ம் பெட்ல வச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி கரெக்டா இருக்கும். லாங்கர் டேர்ம்னா இதை வாங்கிட்டு கம்முன்னு 10 வருஷத்துக்கு விட்டுருங்க. ஓகே. இந்த கம்பெனி 10-20 வருஷத்துக்கு கன்ஃபார்ம்டு இருக்கும். கம்முன்னு அதை விட்டுட்டீங்கன்னா அது பாட்டு அது டெவலப் ஆகும். அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணி இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. ஓகே. ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த கம்பெனி இட்ஸ் அ குட் கம்பெனி அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 இயர்ஸுக்கான டார்கெட் ப்ரைஸ். ஓகே. உங்களுக்கு வேணா இங்க அதை போடுறேன். ஓகே. இது வந்து 3 இயர் டார்கெட். ஓகே. இது நீங்க அப்படியே வச்சீங்கன்னா இன்னும் 5 இயர்ஸ்ல வந்து இப்போ 1000 கூட தூடும். ஓகே. அந்த அளவுக்கு இது வந்து அவங்க கொடுத்துருக்க growth ரேட் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஈஸியா டச் பண்ணும். ஓகே. 5 இயர்ஸ்ல 1000 டச் பண்ணும். ஸோ தட்ஸ் அபவுட் ஐடிசி ஹியர். இட்ஸ் அ குட் கம்பெனி. ஓகே. இதை நீங்க வாங்குறதுன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது இந்த பிரைஸ்ல வாங்காதீங்கன்னு. ஓகே. நம்ம மேத்தமெட்டிக்கலா கால்குலேஷன் மேக்ஸ்ல வச்சு கால்குலேஷன் பண்ணாலும் இது இங்க தான் போகுது. வாங்காததுன்றது உங்க இஷ்டம். ஓகே. ஸோ அதை பத்தி வந்து நான் ஆக்சுவலி சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ இது தவிர்த்து இன்னும் 2 வீடியோஸ் ஐடிசி பத்தி பார்க்கலாம். ஸோ ஒரு வீடியோ வந்து ஐடிசி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன செக்மெண்ட்ஸ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்ல என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோஸா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ கைஸ். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்கள் கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.